ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலை, ராகி, வெல்லம் இதெல்லாம் போட்ட ஒரு எள்ளிடின்னு சொல்லுவாங்க. இதை எள்ளுருண்டைன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் நம்ம ஒரு சூடான ஒரு இரும்பு கடாயில் வேர்க்கடலை ஒரு 3/4 படி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாக ஃப்ளேமை வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும். நம்ம இரும்பு கடாயில் வறுத்தோன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஃபேன் கடியில் வச்சு நான் இதை ஆற வச்சுட்டேன். சரி, இது ஆறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம ராகி மாவை கரைச்சி அதில் ஒரு 2-3 அடை சுட்டு அதையும் எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். அதுதான் எள்ளிடின்னு சொல்லுவாங்க. ராகியை கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நான் என்ன பண்ணேன்னா சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, அது மொத்தமாக இருந்துச்சு, பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக வேகாது. இது நல்லா குட்டி குட்டியாக நம்ம அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாவும் வெந்துடும் எல்லாம் சீக்கிரம். அதுக்காக இதை சின்ன சின்ன அடைகளாக சுட்டு எடுத்துக்கிட்டோம். இது கண்டிப்பாக உடையும். நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி பொறுமையாக சுட்டு எடுத்துக்கலாம். ராகியில் ராகி, கேழ்வரகு இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். மில்லட்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபுட்டில் நிறைய சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், உடஞ்சிருச்சு. இது நம்ம எப்படியா இருந்தாலும் இது சுட்டு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே உடஞ்சிரும். நல்லா அது உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நல்லா வெந்து வந்துடும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே தீய வச்சிடக்கூடாது. வேகமாக வச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். கருகிச்சுன்னா ஸ்மெல் எள்ளுருண்டையில் கொஞ்சம் தீஞ்ச ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே உரலில் போட்டு நல்லா இடிச்சிடுவாங்க. இது ட்ரெடிஷ்னல் பிரகாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா இடித்து எடுத்துகிட்டு அதிலேயே கடலை பருப்பையும் போட்டு நல்லா இடிப்பாங்க. இதோடு நம்ம எள்ளு சேர்த்த போகிறோம். எள்ளு சேர்த்த போகிறோம். இது கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லாயிருக்கும், வெள்ளை எள்ளும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒயிட் பேஸாக தெரியும். பாருங்கள், வேர்க்கடலையோடு நான் மிக்சியில் தாங்க அன்றைக்கி அரைச்சிட்டேன். கண்டிப்பாக மிக்சிலேயே இது செஞ்சுக்கலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய பேர் உரல் இல்லாமையே இருக்காங்க இந்த காலத்தில். அதனால் ஈஸியாக வேர்க்கடலையும் எள்ளையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ராகி அடையை சுட்டு வச்சதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெல்லத்தை பொடி பொடியாக நுணுக்கி அதையும் இதோடு சேர்த்து கலந்து ஒன்றா கிரைண்ட் பண்ணி அது ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி